இந்த கல்வெட்டை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் அறிஞர்கள் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு வேறொரு பரிணாமத்தை கொடுக்கிறார்கள். கந்து, அதாவது கல்தூண் கல்வெட்டில் ஏகன், ஆதன், கோட்டம் என்று எழுதப்பட்டிருப்பதை ஏகநாதன் என்பவரின் கோட்டம் என்று பொருள் கொள்ளலாம். கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள ஏகநாதன் என்பவர் அந்த ஊரின் அரசனாக அல்லது தலைவனாக அல்லது ஆசிரியராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கோட்டம் என்ற சொல்லுக்கு கோவில் என்பது பொருள். புறநானூற்றின் 299 பாடலில் முருகன் கோட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் இறை வழிபாட்டில் கந்து வழிபாடு மிக பழமையானது. கல்தூண் என்ற சொல்லே கந்து என சுருங்கி உள்ளது.